பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாகச் சொல்கிறபடியாலே பிற்காலங்களிலே மனசாட்சியில் சுட்டுண்டு பொய்யருடைய மாயத்திலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி காலங்களில் எது நல்ல போதனை, எது சரியான போதனை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு கூட மக்களுக்கு ஞானம் இருக்காது. ஆனால் மற்ற விஷயத்தில் எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஞானம், அறிவு இருக்கும். அதாவது ஒரு சபை எதை குறித்து அதிகமாக பேச வேண்டும்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, யோவானம் அதிகாரம் 16வது வசனம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் தான் பேச சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சு வச்சவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பு குறித்து பேசுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தில் இருக்கீங்களா? அப்போ அதிலிருந்து விடுதலை ஆகணும். நியாயத்தை குறித்து, நியாயம்னா எந்த ஒரு காரியம் செய்யணும், நியாயமானபடி செய்யணும், நீதியாக செய்யணும். ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த சபை இந்த 3 காரியங்களை அதிகமாக போதிக்கிறாங்களோ அந்த சபை தெளிவான சபை. காணிக்கை விஷயத்திலும் சரி, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் தசனபாங்கிற கான்செப்டே கிடையாது. தசனபாகம் சொல்லி கேட்குற சபையில் காணிக்கை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரியமாய் கொடுக்கிறவனிடத்தில், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது சபைக்கு காணிக்க தேவை. என்னென்ன காரியங்கள்னு சொல்லி உங்கள் போதகர் இந்த பணம் உங்களுக்கு எனக்கு சபைக்கு தேவை அப்படின்னு கேட்டால் அதுக்கு செய்யுங்க. அது நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சபை வளர்ச்சி அடையணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும். அதுக்கு அந்த காணிக்கை பிரயோஜனப்படணும். ஏழை எளிய மக்களுக்கு அந்த சபை மூலியமாக அந்த காணிக்கை தேவைப்படும். தசனபாவம் குறித்து நீங்கள் கேட்பாங்கன்னால் அந்த சபை உண்மையான சபை அல்ல, பொய். அதாவது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் அப்படின்னு தெளிவாக வசனம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எதை போதிக்கிறார்? ஆசீர்வாதம் ஒன்று கிடையவே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இவைகளாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிற சபையும் பொய்யான சபை தான். புதிய ஏற்பாடில் ஆசீர்வாதங்கிற கான்செப்டே கிடையவும் கிடையாது, அது இல்லவும் இல்லை. அதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. நமக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தேவையானது மட்டும்தான். வீடு, பங்களா, கார், இதெல்லாம் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? அதுபடி கீழ்ப்படி நடங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.